இன அழிப்பு நடைமுறைகளை வடகிழக்கில் தொடர்வதற்கான கருவியாக அமைதல் கூடாது. விடுதலை போராட்ட வரலாற்றில் பல ஆண்டு காலம் நாங்கள் அவசரகால விதிமுறைக்குள்ளாகவே வாழ்ந்தவர்கள். எனவே இத்தகைய சட்டங்கள் மீண்டும் அமுல்படுத்தப்படும் போதெல்லாம் அது தேசிய அளவில் இடர் நிலையை ஒழுங்கமைக்கும் செயல்பாடாக அல்லாது தமிழர் உரிமைகளை நசுக்கும் ஒரு வெள்ளாதிக்க கருவியாகவே எமது மக்களால் பார்க்கப்படுகின்றது. இது எமது மக்கள் மத்தியில் இயல்பாகவே அச்சத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகின்றது. சட்ட ஏற்பாட்டுடனான மக்கள் மயப்பட்ட நடவடிக்கைகள், அமைதியான போராட்டங்கள், வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் அன்றாட இயல்பு வாழ்வை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த ஒழுங்கு விதிகள் பயன்படுத்தாதிருப்பதை உறுதிப்படுத்துங்கள். போருக்கு முன்னும் போரின் போதும் போருக்கு பின்னருமான எங்கள் இறைமைக்காக, தேசிய இருப்புக்காக, நிலத்துக்காக, வாழ்வாதார மூலங்களுக்காக போராட்டமே வாழ்வாக தமிழர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். போரின் போது இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் நம்பி ஒப்படைத்து தொலைந்து போன எங்கள் உறவுகளுக்கான நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். போரிலே அரசியல் கைதிகளாக சிறையில் வாடும் எங்கள் உறவுகளின் விடுதலை வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். வெள்ளம் வந்தாலும், மண் சரிந்தாலும், தீப்பிடித்தாலும், ஏன் உலக ஒழுங்கில் எந்த குழப்பம் நேர்ந்தாலும் ஓயாது தமிழர் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கும் இந்த மகாவலி அதிகார சபை, வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், படையினர் என அரசின் குடியேற்ற கட்டமைப்புகளிடமிருந்து எங்கள் சொந்த நிலத்தை காப்பாற்றவும் எங்கள் உரிமைகளை தக்க வைக்கவும் தான் நாளும் போராடி கொண்டிருக்கின்றோம். தீவுக்குள்ளாக உங்களுடனும் தீவுக்கு வெளியே இந்திய இழுவை படகுகளோடும் போராடுதலே வாழ்வாகி போகும் எங்களின் போராட்டங்களை எங்களின் போராட்டங்களை மட்டுப்படுத்தும் வல்லாதிக்க கருவியாக இந்த அவசர சட்டம் பயன்படுத்தப்படாதிருப்பதை நீங்கள் நிச்சயமாக உறுதி செய்யுங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த உலகளாவிய நிச்சயமற்ற பொழுதிலே இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களும் பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் மதிக்கப்படுபவர்களாகவும் உணர வேண்டியது கட்டாய தேவை. சட்டம் நியாயமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு குடிமகனும் கொண்டிருக்கும் போது மட்டுமே தேசிய உறுதிப்பாட்டை அடைய முடியும். எனவே தற்போதைய உலகளாவிய நெருக்கடியின் பொருளாதார மற்றும் சமூக பாதிப்புகளில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு அவசர கால சட்ட முறைகளுக்கு அப்பால் நாம் ஆதரிக்கும் அதேவேளை அவசரகால விதிமுறைகளுக்கு உள்ளும் புறமாக எங்களுக்கான கடந்த கால நீதியே இன்னும் தேக்க நிலையில் உள்ளபோது அவற்றுக்கான போராட்டமே எங்களின் வாழ்வாகும் போது மற்றொரு அவசரகால நீட்டிப்பையும் மறுப்பதுதான் எங்களுடைய கடமை. தேசிய பாதுகாப்பு என்பது மக்களின் உரிமைகளோடு ஒத்திசைவது என்பதை உங்களின் அரசாங்கத்தின் அவசரகால நிலையேனும் மெய்ப்பிக்கட்டும். நன்றி.